நினைச்சுப்பாங்க. அப்படிதானே? அவ்வளவுதான். என்ன மச்சான்? இப்போ நீங்க கண்ணாடி போட்டு பிரியாணி செஞ்ச கவின். அன்புதான் வந்து சொன்னா, டேய் செஞ்சது நான் செஞ்சுட்டேன். உடைக்க அப்படி இல்ல அப்படினா ஒரு வேலையை செய்யல இந்த வேலையை செய்யணும் அப்படி. டீசன்ட்டா சொல்ற. கண்டதா? லைட்டா டவுட் ஆயிடுச்சு. எங்க அண்ணனை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீ வேற பிரியாணி காமிச்சினுங்கற. இப்படி எடுனே. இல்ல இருமா அந்த ஆங்கிள்ல அதெல்லாம் எடுத்தாச்சு அதெல்லாம் எடுத்தாச்சு. எங்க அண்ணன் ஃபேஸ் என்னோட கண்ணாடியோட தெரிஞ்சு எங்க அண்ணன் பிரியாணி செஞ்சது நான் தான். ஆனா இவங்க படிக்கிறாரு. ஆமா சட்டை வந்து இவரு தான். பிரியாணி சட்டி ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு போன்ல. போன பக்கத்துல எடுத்து போய் போட்ற சொல்லு. பிரியாணி அடிக்கிறது டைம் ஃபர்ஸ்ட். அப்படியே கவுத்து மச்சான். நான் பிரியாணி செஞ்சு தம் உடைச்சதும் சுவிட்சர்லாந்து உடைச்சான். அதுக்கு அப்புறம் இங்க உடையலாம். உட்ரா தோசை வேற வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வேற கோல்டன் டேஸ் டைமண்ட் டேஸ். புதினா எடுத்துன்னு வருவா. எதுக்கு? ஃபர்ஸ்டே போட்டுறணும். போட்டாச்சு. போடு நான் உடைஞ்சிருச்சு. வேற பாத்திரம் எடு. வேணாம் அப்படியே விட அப்படியே உள்ள தூக்கிட்டு போய்டுவோம். அடி பிடிக்கும். அண்ணா அப்படியே பாத்திரம் எடு சொல்றேன். இப்ப சாப்பிற வரைக்கும் அப்பா சாமி பாத்து செய்யுங்க. வீடியோ எடுத்துறேன். இதோ செஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்து தான் செஞ்சிட்டு இருக்காரு. என்ன மாஸ்டர் என்ன கிள்ளி தான் போடுறீங்களா? என்ன மேட்ரு? தயிர் பீஸ் போட்டீங்களா? கொத்தமல்லி போட்டீங்களா தயிர் பீஸ்ல? போடலையா? நல்லா இருக்கும். போடலன்னப்போ அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணா மேலே போட்டு சும்மா லைட்டாக அது ட்ரிக்ஸ் இருக்காது. சொன்னாங்க நல்லா போட்டேன். சரி போடு போ. சொல்கிறேன் தவிர செய்ய மாட்டேன். போட்டிங்களா கேட்கலாம் தவிர என்ன பண்ணுறது? எங்களுக்கு வேலை வாங்கி தான் பழக்கம், செஞ்சே பழக்கம் இல்லை. நான் பாப்பா கூப்பிட்டு போகணும். இந்த பரவாயில்ல அடி பிடிக்கும். சைடு சப்பல் சைடில் விட்டு போகிறா. பாத்திரம் எக்ஸ்சேஞ்சா? உள்ள எடுத்துக்கலாம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தன் வெளியே காத்துன்னு இருக்கா. ஸ்மெல்லு பிடிச்சி லெக் பீஸ் ஒருத்தி இருக்காங்க. ஒருத்தி குதறிடுவாங்க இப்போ எல்லாத்தையும். அண்ணா அது எடுத்துரு தீஞ்சிச்சா? நல்லா தான் இருக்கும் அது. வேணாம் அப்படி சைடுல இல்ல அப்படியே ஓரமா அதுலயே இலை எடு. சூப்பரா இருக்கும். அது தண்ணி எடுத்து கீழே ஊத்து. யூடியூப்ல பார்க்குறேன். வேலை பண்ண இது எடுத்துன்னு போய் அப்படியே வந்து உள்ள வச்சிரு. இது சாப்பிட்டுக்கலாம்ன்றியா? இதுல போட்டுக்கலாம். இன்னொரு லெக் பீஸ் கரெக்டாக இருக்கும். எத்தனை எனக்கு லெக் பீஸ் வரல அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. இல்லை அந்த பாய்க்காரங்க போவாங்க தெரியுமா? பீஸ் தனியாக எடுத்து அந்த பிரியாணி பார்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிருக்காரு. செக்ரிகேட் பண்றாங்க மச்சான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றேனா? யாரோ 2 நாள் முன்னாடி சாப்பிட்டு வந்தாங்க. யாராவது